சித்தர்கள் அருளால தொடர்ந்து பல பதிவுகள்ல உடல் நலனில் ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சித்த மருத்துவ தீர்வுகள் என்னென்னன்றதை நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ இந்த பதிவுல முக்கியமான ஒரு விஷயங்க நிறைய பேருக்கு தேவைப்படும். ஸோ கண்டிப்பா இப்போ எப்படி சுகர், ப்ரெஷர் எல்லாருக்குமே இருக்குங்க அப்படின்ற மாதிரி இந்த பிரச்சனையும் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே வருது அப்படின்னு சொன்னாங்க. ஒருத்தர் வீட்டில் ஒருத்தருக்காவது இப்பெல்லாம் இந்த பிரச்சனை வந்துடுதுங்க. கல்லீரல்ல பார்த்தீங்கன்னா ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் இருக்கிறதோ, இல்ல கால் பிளாடர்ல ஸ்டோன் இருக்கிறது, பாலிப்ஸ் இருக்கிறது, இந்த மாரி நெறைய பிரச்சனைகள் நம்ம பார்க்குறோம். பொதுவாக இந்த பித்தப்பை, இந்த கற்கள் இருந்தாவே என்ன பண்ணுது? சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ண சொல்ட்டாங்க. இப்போ வந்து கல்லு சின்ன சைஸா தாங்க இருக்கு. கொஞ்சம் பெருசானாலோ, வலி இருந்தாலோ வாங்க, உடனே அத ரிமூவ் பண்ணிடலான்னு சொல்லியிருக்காங்க. இப்படி தானே நெறைய பேர் சொல்றாங்க. ப்ராப்ளம்க்கு நான் ஸ்கேன் எடுக்க போனேங்க. அப்பதான் எனக்கு இது தெரிஞ்சது. இதுவரைக்கும் எனக்கு எந்த வலியும் தெரியல அப்படின்னு ஒரு சிலர் சொல்றீங்க. இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, வயிறு வலி இருந்துகிட்டே இருக்கும். வாந்தி வர மாரி ஒரு உணர்வு, சரியா ஃபுட் டைஜஷன் ஆகாம இருக்கிறது. பித்தப்பையில கற்கள் இருந்துச்சுன்னா, சில பிரச்சனைகள் டைஜஷன் பிரச்சனையும் ஏற்பட்டு உடல் பருமன் ஆகிறது. வாய் கசப்பு ஏற்படுறது. இந்த மாதிரியெல்லாம் நம்ம பார்க்குறோங்க. இதை எப்படி நம்ம சரி செய்றது? ரொம்ப ரொம்ப சிம்பிளா இந்த சர்ஜரி இல்லாம அந்த பித்தப்பையை அகற்றாமல் என்ன செய்யலாம்? ஏன்னா நம்மகிட்ட ட்ரீட்மெண்ட் வரவங்களே அதுதான் நீங்க கேட்குறீங்க. சிலருக்கு கொலஸ்ட்ரால் லெவல் ரொம்ப அதிகமா இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் இதுலயும் நமக்கு கொழுப்பு அதிகமாகி பித்தப்பையில கற்கள் உருவாகுற மாரி ஆயிடுது. இந்த பித்தப்பை கற்களை நம்ம எப்படி மெயின்டெயின் பண்ணலாம்? ஸோ இத கம்ப்ளீட்டா கிளியர் பண்றதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குன்றத தெரிஞ்சுக்கலாம். Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். சித்தர்கள் அருளால தொடர்ந்து பல பதிவுகள்ல உடல் நலனில் ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சித்த மருத்துவ தீர்வுகள் என்னென்னன்றதை நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ இந்த பதிவில் முக்கியமான ஒரு விஷயங்க நிறைய பேருக்கு தேவைப்படும். ஸோ கண்டிப்பாக இப்போ எப்படி சுகர், ப்ரெஷர் எல்லாருக்குமே இருக்குங்க அப்படின்ற மாதிரி இந்த பிரச்சனையும் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே வருது அப்படின்னு சொன்னால் பித்தப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள். ஒருத்தர் வீட்டில் ஒருத்தருக்காவது இப்போல்லாம் இந்த பிரச்சனை வந்துடுதுங்க. கல்லீரல்ல பார்த்தீங்கன்னா ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் இருக்கிறதோ, இல்லை கால் பிளாடர்ல ஸ்டோன் இருக்கிறது, பாலிப்ஸ் இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நம்ம பார்க்குறோம். பொதுவாக இந்த பித்தப்பை, இந்த கற்கள் இருந்தாவே என்ன பண்ணுது? சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்க. இப்போ வந்து கல் சின்ன சைஸாக தாங்க இருக்கு. கொஞ்சம் பெருசானாலோ, வலி இருந்தாலோ வாங்க, உடனே அதை ரிமூவ் பண்ணிடலான்னு சொல்லியிருக்காங்க. இப்படி தானே நிறைய பேர் சொல்றீங்க. அதுவும் இல்லாமல் ஒரு சிலருக்கு எந்த வகையான சிம்டம்ஸுமே தெரியாமல் பித்தப்பையில கற்கள் அப்படின்ற ஒரு கண்டிஷன் வருது. ஏதோ ஒரு ப்ராப்ளம்க்கு நான் ஸ்கேன் எடுக்க போனேங்க. அப்போதான் எனக்கு இது தெரிஞ்சது. இதுவரைக்கும் எனக்கு எந்த வலியும் தெரியல அப்படின்னு ஒரு சிலர் சொல்றீங்க. இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வயிறு வலி இருந்துகிட்டே இருக்கும். வாந்தி வர மாதிரி ஒரு உணர்வு, சரியா ஃபுட் டைஜஷன் ஆகாம இருக்கிறது. பித்தப்பையில கற்கள் இருந்துச்சுன்னா சில பிரச்சனைகள் டைஜஷன் பிரச்சனையும் ஏற்பட்டு உடல் பருமன் ஆகிறது. வாய் கசப்பு ஏற்படுறது. இந்த மாதிரியெல்லாம் நம்ம பார்க்குறோங்க. இதை எப்படி நம்ம சரி செய்யறது? ரொம்ப ரொம்ப சிம்பிளா இந்த சர்ஜரி இல்லாம அந்த பித்தப்பையை அகற்றாமல் என்ன செய்யலாம்? ஏன்னா நம்மகிட்ட ட்ரீட்மெண்ட் வரவங்களே அதுதான் நீங்க கேட்குறீங்க. டாக்டர் இந்த பித்தப்பையை என்னால ரிமூவ் பண்ண முடியாது. ஏற்கனவே நான் வந்து யூட்ரஸ் எடுத்துட்டேன். இதுல பித்தப்பையும் எடுத்தா என்ன பண்றது? இந்த மாதிரியும் நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ இந்த பித்தப்பையை அகற்றாமல் நம்ம உணவு முறை மூலமாகவே அதில் இருக்கக்கூடிய கற்களை எப்படி நம்ம அகற்றலாம்ன்றத தெரிஞ்சுக்கலாம். கால் பிளாடர் அப்படின்னு சொல்றது நம்மளுடைய லிவர்ல செக்ரேட் ஆகக்கூடிய இந்த என்சைம்ஸ், ஹார்மோன்ஸ் இது எல்லாமே சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு குட்டி பேக், சின்ன பேக் மாதிரி ஒரு அமைப்பு தான். இது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா அந்த பித்த நீரை அதில் கல்லீரல்ல செக்ரேட் ஆகக்கூடிய பித்த நீரை ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. டைஜஷனுக்கு எப்பெல்லாம் தேவைப்படுதோ ஸ்லோவாக அது இன்டெஸ்டைனில் சிறுகுடல் பகுதியில் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ உணவோடு இந்த பித்த நீர் சேர்ந்து நல்லா டைஜஷன் ஆகிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ யோசிச்சு பாருங்களேன், இந்த பித்தப்பையே இல்லைன்னா நமக்கு நம்ம கல்லீரலில் லிவரில் செக்ரேட் ஆகக்கூடிய எல்லா என்சைம்ஸும் டைரெக்டாக நமக்கு வந்து சிறுகுடல் பகுதியில் விழ ஆரம்பிச்சிரும். அப்போ எந்த அளவுக்கு நமக்கு தேவைப்படுது? இது அதிகமாயிடுச்சு அப்படின்னா அடிக்கடி லூஸ் மோஷன் போகும். ஏன்னா எத்தனையோ பேர் நம்மகிட்ட சொல்றாங்க, பித்தப்பையை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் வாழ்நாள்ல அடிக்கடி நமக்கு லூஸ் மோஷன் போகுது. ஒரு இடத்துக்கு கரெக்டா போக முடியல. லூஸ் மோஷன் போய்க்கிட்டே இருக்கு. இந்த வேதனையோட வாழ்றவங்களும் நிறைய பேர் இருக்கீங்க.
அப்போது இந்த பித்தப்பை அகற்றம் செய்யாமல் என்ன பண்ணலாம்? பித்த நீர் அதில் வந்து என்னென்னலாம் இருக்கும்? ஸோ பைல் சால்ட்ஸ் இருக்கும், பைல் பிக்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இதுலேருந்து செக்ரீட் ஆகக்கூடிய நம்ம டைஜஷனுக்கு செக்ரீட் ஆகக்கூடிய என்சைம்ஸ் இதில் நிறையவே சேர்ந்துருக்கும். இதில் ஃபேட்டும் இருக்குங்க. ஸோ அதிகமாக ஒரு சிலருக்கு கொலஸ்ட்ரால் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் இதுலேயும் நமக்கு கொழுப்பு அதிகமாகி பித்தப்பையில் கற்கள் உருவாகிற மாதிரி ஆயிடுது. இந்த பித்தப்பை கற்களை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணலாம்? ஸோ இதை கம்ப்ளீட்டாக இதை கிளியர் பண்ணுறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம். நல்ல நீர்ச்சத்து இருக்கக்கூடிய காய்கறிகள் தாங்க முதல்ல எடுக்கணும். ஸோ அதிகமான கொழுப்பு இருக்கிற உணவுகளோ, கொழுப்பு சேர்ந்த பொருட்களை சாப்பிட்றதோ, இது எல்லாமே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. கொழுப்பு இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட சாப்பிட பித்தப்பையில் கற்களும் உங்களுக்கு அதிகமாக ஆரம்பிச்சிடும். ஸோ கொழுப்பு இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டு முதல்ல நான்வெஜ், அசைவ உணவுகள், எண்ணெயில் பொரித்த உணவுகள், இது எல்லாமே நீங்கள் கட்டாயம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதற்கு அடுத்தது நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல நீர்ச்சத்து இருக்கக்கூடிய காய்கறிகள். முதல்ல வாழைத்தண்டு சாறு ஒரு நாள் காலையில் குடிச்சிக்கோங்க. அடுத்ததாக முள்ளங்கி சாறு, அது நூக்கோல் கண்டிப்பாக வாரம் 2 முறையாவது நூக்கோல் சாறு குடிச்சுக்கோங்க. சுரக்காய், பீர்க்கங்காய், இந்த மாதிரி நீர்ச்சத்து இருக்கக்கூடிய காய்கறிகளோட ஜூஸ் டெய்லி ஒன்று குடிச்சிட்டிங்கனாவே இந்த கால் பிளாடரில் இருக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சமான அந்த கழிவுகள் கரைஞ்சி வெளியில் வர ஆரம்பிக்கும். இதில் சித்த மருத்துவத்தில் ஒரு மெடிசன் நம்ம சொல்லுவோங்க, விளக்கெண்ணெயோடு சேர்த்து. இந்த அப்பண்டிசைட்டிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதற்குமே இந்த மெடிசனை நம்ம பயன்படுத்துவோம். ஸோ அப்பண்டிசைட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மெடிசன் எடுக்க அந்த இன்ஃப்ளமேஷன் குறைஞ்சிரும். ஸோ அப்பண்டிக்ஸ் சர்ஜரி பண்ணவங்களும் நிறைய பேர் இருக்கீங்க இல்லையா? ஸோ அதற்குமே இந்த மெடிசனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்களை கரைப்பதற்கும் இந்த மெடிசனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு முக்கியமாக நமக்கு விளக்கெண்ணெய் தேவைப்படுது. ஸோ விளக்கெண்ணெய் ஒரு 200 ml நம்ம எடுத்துட்டு இதில் என்னென்ன நம்ம சேர்க்க போகிறோம் அப்படின்னா, கற்றாழை சாறு, அதே மாதிரி கற்றாழை வந்து மேலே இருக்கக்கூடிய தோல் எல்லாம் எடுத்துட்டு அது உள்ளே இருக்கக்கூடிய பல்ப் நல்லா வாஷ் பண்ணிட்டு 7 முறை வாஷ் பண்ணிவிட்டு அதில் நல்ல மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கணும். இது ஒரு 200 ml எடுத்துக்கணுங்க. இதில் பிஞ்சு கடுக்காய் பொடி ஒரு 50 கிராம் சேர்த்துக்கணும். வெள்ளை வெங்காய சாறு ஒரு 100 ml நம்ம சேர்த்துக்கணும். ஸோ இது எல்லாமே நம்ம ஒன்று சேர்த்து எடுத்துக்க போகிறோம். இதை நல்லா நம்ம தைலமாக காய்ச்சணும். ஸோ இதனோட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்துப்பு சேர்த்துக்கணும். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயமும் இதனோட சேர்த்துக்கணுங்க. அதே மாதிரி ஒரு 50 ml அளவுக்கு பூண்டு சாறு, இது எல்லாமே சேர்த்துக்கணும். ஸோ 200 ml நம்ம வந்து எண்ணெய் எடுத்துருக்கிறோன்னா அதற்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அளவில் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கூட சேர்த்துக்கலாம். இல்லை 500 ml விளக்கெண்ணெய் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்போது இது எல்லாமே சேர்த்து நம்ம அந்த எண்ணெயில் விட்டு காய்ச்சி எடுக்கக்கூடிய தைலம். ஸோ இந்த தைலம் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டே வரும்பொழுது இது எப்போல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெய்லி நம்ம ரெகுலராக இரவு நேரத்தில் 10 ml அளவுக்கு எடுத்து வெந்நீரில் கலந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம உறக்கத்திற்கு போகணும். பெரும்பாலும் நான் 2 மணி நைட்டு 1 மணிக்கு தானே தூங்க போவேன்னா அப்படி கிடையாதுங்க. இரவு உறக்கம் ரொம்ப முக்கியம். ஸோ இரவு உறக்கம் சரியாக இல்லாத போது தான் கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை இன்னைக்கு எக்கச்சக்கமான நபர்களுக்கு வருது. அப்போது அதை நம்ம மெயின்டைன் பண்ணணும்னா இரவு உறக்கம் ரொம்ப முக்கியம். அதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ இந்த எண்ணெய் நைட்டு ஒரு 15 ml தொடர்ந்து 1 மாதம் தினம்தோறும் 10 ml 15 ml குடிச்சிக்கிட்டே வாங்களேன். உங்களுக்கு அந்த பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்கள், கழிவுகள் வெளியேற ஆரம்பிச்சிடும். சிலருக்கு இந்த ப்ரெக்னென்சி டைமில் தான் நமக்கு என்ன ஆகும்னா இந்த கற்களே வர ஆரம்பிக்கும். ப்ரெக்னென்சி டைமில் அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு இல்லையே, இப்போ ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் எதுக்கோ ஸ்கேன் எடுத்து பார்க்குறேன் எனக்கு தெரியுதேன்னு சொல்வீங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரெக்னென்சி டைமில் இந்த ஆயில் எடுக்க வேண்டாம். அதே மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது மெடிசின்ஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்க, ஸோ கார்டியாக் இஷ்யூஸ்க்கோ இல்லை கிட்னி ரிலேட்டட் மெடிசின்ஸ் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மெடிசனை நம்ம எடுக்கலாம். அப்போ பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்கள் நமக்கு குணமாகணும் அப்படின்னா தொடர்ந்து 30 நாள் இந்த ஆயிலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. தினம்தோறும் ஒரு ஜூஸ் நம்ம எடுக்கணும். அதே மாதிரி வெந்நீரில் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு நம்ம குடிச்சிக்கிட்டே வரலாம். ஏன்னா பித்தப்பை கற்கள் கரைவதற்கு கொஞ்சம் நாட்கள் எடுக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம டயட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். கொலஸ்ட்ரால் லெவலை அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பித்தப்பை அகற்றம் செய்யாமல் நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து நல்லாவே குணம் பெற்றிருக்காங்க. ஸோ உங்களுக்கும் இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing.
Experience the difference.